ஏற்கனவே 2 இடம் தின்னாச்சிமா, போதும் போதும். வேலைக்கு லீவா போட்டுட்டு இருந்தீங்க? ஆமாம்மா, வேற என்ன செய்ய, உன் சம்மந்திக்காரி தான் அங்க இருந்து பறந்துட்டல்ல. எங்க அம்மா தண்ணியோட போயிட்டாடியோன்ட்டா. நான் சொல்லுவேன், இடி உங்க அம்மா தண்ணியோட எல்லாம் போக மாட்டா, பேரம் பேத்தி எடுத்தாச்சு, பூட்டம் பூட்டி எல்லாம் பார்க்காம போக மாட்டேங்க. கேட்டாதானே? என்ன நின்னுட்டே இருக்கியா? சேர் எடுத்து தரட்டுமானே, உட்கார்ந்தியா? வேண்டாமா தங்கச்சி, அங்க போய் உட்காருதே. ஐனியா, மச்சனை நினைச்சாலே பாவமா இருக்கு. இருன்னா இருக்காரு, ஓடுனா ஓடுதாரு. ஏ அப்பா, சுத்தி விட்ட பம்பரம் மாதிரிலாம் சுழலுதாரு. என்ன உங்க அக்கா பேச்சு கேட்கலன்னு அவ்வளவுதான் அடி வாங்குது யாரு? இந்த மனுஷன் தானே? சரியா சொன்னியா மைனியா? எட்டி பேரம்பேத்துல எப்படி இருக்காவோ கூட்டிட்டு வர வேண்டியதானே? நானே அடிச்சு பரண்டு ஓடி வந்திருக்கேன், இதுல எங்க அவளை கூட்டிட்டு வர? என்ன செல்விக்கு எது மாப்பிள்ளை எதுவும் தர வந்துச்சா? நிறைய தரம் வரதான் செய்யுது, ஆனாலும் என்ன யாதுன்னு ஒண்ணு விளங்க மாட்டுக்கு. ஏதோ காரணம் சொல்லி ஏதோ தட்டி போகுது. என்ன நீ சொன்னா சம்மதிக்கே என்னவோ தெரியல. என் மாப்பிள்ளைக்கு சொக்கார வழியில ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன் தான். அப்படியா? அப்ப பாப்போமா? அங்கங்க நாலஞ்சு தெரியறதுக்கு பதிலா என் சொந்தக்கார வழியிலே ஒரு மாப்பிளைய பாத்துட்டோம்னா நல்லா இருக்கும்லானே. எனக்கும் ஒத்தாசையா இருக்கும், செல்விக்கும் ஒத்தாசையா இருக்கும். ஓரளவுக்கு நல்ல சொத்து காரியங்கள்லாம் இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லுவோமேனு அவங்க வீட்டுல சொல்லியிருக்கேன். அவங்களும் மாற கேட்டுட்டே இருக்காவோ. செல்வி எங்க வீட்டுக்கு வருவல்ல, அப்ப பாத்துருப்பாவோ போல இருக்கு. ரொம்ப பிடிச்சு போச்சான், மாப்பிளையும் பாத்துருக்கான், பிடிச்சு போச்சான். அழிய வரக்கூடிய சம்பந்தத்தை விட்டுறப்படாதானே? அதுவும் சரிதான் தங்கச்சி. மைனி நல்ல பையன் தானே, நல்லா விசாரிச்சுக்கிட்டேலா. அவ வழிய வந்து கேட்காவங்கிறதுக்காக நம்ம அவசரப்பட்ட விடாது. மாப்பிளைய பத்தி நல்லா விசாரிச்சுட்டு கொடுத்தாதான் நல்லது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கண்ண கசக்கிட்டு செல்வி இங்க வந்து நின்னா எங்களுக்கு கஷ்டம் தானே மைனியோ? ஆமா, மரகதம் சொல்லுது சரிதானே? என்னது சரி சரிங்க? உன் பொண்டாட்டி சொன்னா உடனே சரின்றிவியா? கேக்கோ, இப்ப மைனி என்ன சொன்னா? நல்லா விசாரிச்சிடுங்கன்னு தான் சொன்னா. அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படுதே? மைனி காரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவா. ஏடி உங்க அக்கா காரி நல்ல மாப்பிளைய தான் பாத்துட்டு இருந்திருக்கா, நல்ல சொத்து காரியங்கள்லாம் இருக்கான். எதையாவது ஒண்ணு சொல்லி வேண்டாம் நோண்டான்னு சொன்னேன்னு வச்சுக்க, பிறகு இந்த காலத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது, 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும். ஏத்தே அப்படிலாம் சொல்லாதீங்க உங்க வாயால. என் பிள்ளைய பத்தி சொல்லுவேன், பேசாம இரி. உனக்கு என்ன? ஏடி நாம்பத்த மொவள ஏற்கனவே மூத்த மொவளுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி நல்லதான் இருக்கா. உங்க மச்சான பத்தியா இருந்த இடத்துல அவர் போக்குல இருக்காரு. அக்காக்காரி சொன்னபடிதான் அவர் கேட்காரு. அவருக்கு சொந்தக்கார மாப்பிள்ளைன்னா அதே மாதிரிதானே இருப்பா. நீனும் சொன்னா அப்படியே சுத்தி விட்ட பம்பர மாதிரி சுழலுமா. பாத்துக்கா, உன் மைனிகாரி பேச்ச கேட்டுட்டு இந்த மாப்பிளைய விட்டுறாத. சும்மா இரி, அண்ணன் எல்லாம் பாத்துக்கிடுவா, நீ பேசாம இரி. என் மனுஷா, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். வந்த நேரத்துல இருந்து நீர் பாட்டு உட்கார்ந்துருக்கிற. யோ வாயை திறந்து ஏதாவது சொல்லு போய். அதான் நான் பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ பேசுதியா? போறவ என்ன? பேசு. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கிற, வேற என்னத்து சொல்ல? எல்லாம் என் தலையெழுத்து. இதெல்லாம் நான் பேச வேண்டியது நீ பேசிட்டு இருக்க. எல்லாம் நேரம் டி நேரம். பாரு, உமர் சொந்தக்காரன் குறந்தானே அந்த பையன் சொல்லும், நல்ல பையன், நாளும் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லும். மாப்பிள்ள, அந்த பையனை நான் பாத்திருக்கேன், ஆனா ரொம்ப ஒண்ணும் நெருங்கின சொந்தம் கிடையாது, கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான். அவன் ஏதோ வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி சொன்னாவோ. இப்பதான் குடும்பத்தோட நம்ம ஊருக்கு வந்திருக்காவோ, இவ்வளவு நாள் வெளியூர்ல தான் இருந்தாவோ. ரொம்ப குணம்லாம் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஏனே இந்த மனுஷனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவர் சொல்லதெல்லாம் நம்பாத. அவர் விடிஞ்சா போனா அடைஞ்சா வந்து சேருவாரு. அவர் பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ கட்டி விடுக்காம இருந்துறாத. நல்ல பையன் பாத்துக்க, விட்டுறாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி தங்கச்சி, அப்போ பாப்போமா? கோம்பகண்ணா, அப்ப வருஷம் பிறந்தாப்ல பொண்ணு பார்க்க வர சொல்லி பியாசி எடுத்து முடிச்சு விடுவோம். சரிம்மா. போனவ எங்க போனானே தெரியல, ஒரே போக்கா போயிட்டா போல இருக்கு. ஒரு மாமியார் குத்து கல்லாட்டங்கன்னு உட்கார்ந்துருக்கேன். ஒரு வார்த்தை இங்க போறேன் அங்க வாரேன்னு சொல்லிட்டு போறாளா? எங்க சொல்லுதா? கொஞ்சமேனும் பயம் இருந்தா என்ன சொல்லிட்டு போயிருப்பா. அவ எங்க எனக்கு பயப்படுதா? என் பிள்ளைக்கும் பயப்பட மாட்டேங்க. அவ போக்குல கம்பம் கழிக்கலு மாதிரி தெரியுதா. அர்ச்சனையா ஆரம்பிச்சாச்சு போல இருக்க, பயங்கரமா இருக்க. இப்ப எப்படி போறதுன்னு தெரியல. போனா அவ்வளவுதான், நம்மள 2 ஆக்கிரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். உட்கார்ந்து உறக்கமே வந்துட்டு கொஞ்ச நேரம் கட்டையச்சு ஆயிப்போம். ஆகா, மாமியார் உறங்கிட்டு படுத்த உடனே இது மட்டும் எப்படிதான் உறங்குதோ தெரியல. அதுக்கு என்ன கவலை, நைஸா ஓடிட வேண்டியதான். அடியே அங்கேயே நில்லுடி. கண்ணு மூடி இருக்கு, வாய் மட்டும் திறக்கு. எத்தே அத்தையும் சொத்தையும் தான். எங்கிட்ட இவ்வளவு நேரம் ஒளிஞ்சு போன? எங்க தொலைஞ்சு போன? எத்தே ஒளிஞ்சு போல உங்க முன்னால படமரம் மாதிரி நிக்க பத்தே. யாரு வீட்டுல போய் வாய் பார்க்க போன? எத்தே யார் வீட்லயும் போய் வாய் பார்க்கலத்தே. மரகதக்காக்கு மாமியார் செத்து போனாலாம். என்னது, மரகதத்துக்கு மாமியார் செத்து போனாளா? இதே அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்லல, அவன் மொவதான் அப்படி நினைச்சுக்கிட்டு ஊர்ல இருந்து அடிச்சு வரண்டு ஓடி இருந்திருக்கா. வீடே கலபரமாயிட்டு. ஆனா மரகதக்கா மாமியாரு நல்ல உருட்டு கட்ட மாதிரி உசுரோட தான் இருக்கா. அதான பார்த்தேன். அவ சாவுவாளாக்கும். உலகமே அழிஞ்சாலும் அவ சாவ மாட்டாளா? இதே வயிறு பசிக்கு என்ன கறி வச்சிய? வயசான காலத்துல நான் சோறு பிங்கி போட வேண்டியிருக்கு. உனக்கு ரசம் வச்சிருக்கேன், போய் தின்னு போ. எடுமாரி, எதுக்கு இந்த அலறல்? பூக்கார வந்திருக்கா, வாங்கணும்னு சொல்லல. வா. மல்லிகாக்க நிக்க சொல்லுங்க, ஓடி இறைப்போம். எத்தே ஒரு 50 ரூபா இருந்தா தாங்கலாம். என்கிட்ட 5 பைசா கிடையாது, ஓடிரு. உங்ககிட்ட எப்போ எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் தே, எனக்கு தெரியும். தே வேறு ரசம் வச்சுல திங்க முடியாது. நல்லா சுடிச்சிட்டு ஒரு ஆம்லேட் போட்டு வைங்க, நல்ல உள்ளி கூட்டி போட்டு வைங்க. அடப்பு அவி மக்கா. மல்லி மதுரை மல்லி நில்லு.
ஏம்மா என்னம்மா இது மனத்துல அவ்வளவு மனமே உன் மூக்குக்குள்ள பேரும் போல இருக்க. என்ன தம்பி இப்படி கோவப்படுத? மல்லி உப்பு மணக்கான்னு பாக்காண்டாமா? அதெல்லாம் மணக்கதான் செய்யும். சரிண்ணே, உலக்கு எவ்வளவு? இக்க உலக்கெல்லாம் பழைய காலங்கோ, இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. இப்ப 100 பூ 60 ரூபா. என்ன தம்பி ஒரேடி 60 ரூபான்னு சொல்லுவேன், 10 ரூபா குறைச்சு போட்டு 50 ரூபாய்க்கு கொடு. கனி வந்துட்டியா? ஒன்னதான் கூப்பிடணும்னு நினைச்சேன். ஆமாண்ணே, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம், 50 ரூபா போட்டுடுங்க. வைக்க முடிஞ்சா ஒரு 40 ரூபாய்க்கு கூட நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு மனசு இருந்தா கொடுக்கலானே, பூ போல மனசு உங்களுக்கு, அதான் பூ விக்கிறீங்க. ஏம்மா நல்ல பேசுதம்மா, வாய்ச்சவிடாலே கதையை கழிச்சிருவ போல இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுதாவோ. சரி 40 ரூபாய்க்கு போடுங்களா? கட்ட முடியாதுமா, 50 ரூபா போட்டு ஆளுக்கு 100 பூ அங்க. மல்லிகா இந்த பாரு, 50 ரூபானாலும் லாபம் தான். பேசாம வாங்கி கெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிரும். நியூ இயர் அன்னைக்கு நல்ல தலை நிறைய வைக்கலாம். ஆமா, நாளைக்கு நாளை கழிச்சுல பூ பயங்கரமான விலையா இருக்கும். நியூ இயருக்கு முந்தின நாள்லாம் பூ பக்கமே போக முடியாது. இன்னைக்கே வாங்கி வச்சுக்கிட்டா கொள்ளலாம் தான். அப்ப ஆளுக்கு 100 பூ வாங்கிரோமா? நெடுமாரி மரகதக்காவும் சேர்த்து 100 பூ வாங்கினா மொத்தம் 400 பூ வாங்கி அதுக்கப்புறம் நம்ம பங்கு வச்சு எடுத்துக்கலாம் கெட்டி. சரி கனி. தம்பி ஒரு 400 பூ பாடுப்போம், போய் பாத்திரம் எடுத்துட்டு வருவோம். 200 ரூபா தாங்க. என்னக்கா? சரிப்பா சரி. டப்பா பார்த்து 4 கிலோ பிடிக்கும் போல இருக்க. போடப்பா, பேசிட்டே இருக்காத, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. கையை சுரிக்கிறாத, கூட 5 அள்ளி போடு. 200 ரூபா எடுங்க. எடு துட்டெடு. துட்டா எங்க இருக்கு? நானே வரும்போது என் மாமியார்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன். துட்டை கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டு நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். நீங்க கையை விசிட்டு வந்தேளா? மல்லிகா, நானும் உன்னை நம்பி தான் வந்தேன். நீ முதல்ல வந்தோட நீனும் துட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். நான் சும்மாலாம் வந்தேன். விளங்குச்சு இன்னைக்கு. ஏன் தம்பி 2000 ரூபா நோட்டா இருக்கு, சில்லறை இல்ல, நாளைக்கு வரியா? எம்மா அப்படியே தகுடு தத்தம் போடும் போதே நினைச்சேன் நீ வேலைக்குன்னு தான் வருவேன்னு. 2000 நோட்டு எங்கம்மா இருக்கு இப்போ? அது செல்லாது. பொய்ய சொல்லுது, பொய். என்னனே 2000 ரூபா செல்லாதா? இந்த ஊர்ல தான் இருக்கே, இல்ல எங்க இருந்து வந்திருக்கியா? நாளைக்கு 200 ரூபா தரல, நாளை கழிச்சு இந்த பக்கம் போலீஸோட வருவேன். போலீஸ் சொன்னா சின்ன பப்பா நினைச்சியங்களே, எதுக்கும் பயப்பட மாட்டானாங்க. போயிட்டா நாளைக்கு 200 ரூபாயோட நிப்பந்து தெரியல, நீ வந்து வாய்க்க. அம்மா அந்த பொம்பளை வாய் அடிக்கும் போதே நினைச்சேன் இப்படி விவகாரமா மாறும்னு நினைக்கல. மல்லி 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 என் பேர சொல்லியே கூப்பிடுத, நாளைக்கு வா. சரி வாங்க போவோம், நாளைக்கு அவனுக்கு துட்டு கொடுத்துடலாம். குக்கர்ல உளுந்தஞ்சோறு வச்சாச்சு, மணக்க கருவாட்டு குழம்பு வச்சாச்சு. செல்வி கத்திரிக்காய் முருங்கைக்கெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். குக்கர்ல உளுந்தஞ்சோறு வச்சிருக்கேன். உங்க அக்காக்கெல்லாம் போட்டு கூட, உங்க அம்மைக்கு உங்க மச்சானுக்கெல்லாம் போட்டு கொடுத்துரு. இந்த ஒரு சடங்கு வீடு வேற இருக்கு பத்தியா, போயிட்டு வரணும். ஐனியா, எங்க அக்கா கொழுப்பு பிடிச்சு போய் அந்த உமா திங்காம உட்கார்ந்துட்டே இருக்கா பத்தியா. நீங்க ஏதாவது நல்லதா செய்து தருவேன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. இப்படிப்பட்ட ஆளுக்கு போய் எதுக்கு உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்புலாம் வச்சு குடிக்கிய? சும்மா காலையில உப்புமா தின்னுட்டு போவான்னு விடணும். சரி விடு, நீ ஆராயிட்டு நான் போயிட்டு வரேன், நீ கொஞ்சம் கவனிச்சுக்கிடு என்ன? சரி மைனி. எங்க அக்கா காரிக்கு பயந்து எங்க மைனி அது இதுன்னு கடந்து உளுந்து மாங்கன்னு வேலை செய்து எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு ஓடுதாவோ ஓட்டம். பாவம். எங்க வீட்டுக்கு வருவல்ல, அப்ப பாத்துட்டு போவ போல இருக்கு. ரொம்ப பிடிச்சு போச்சான், மாப்பிளையும் பாத்துருக்கான், பிடிச்சு போச்சான். பட்டை பாருங்களா என்ன அளவோல இருக்கு. மரமாதான் கிளம்பிட்டியேக்கும். ஆமாங்க, சடங்கு வீட்டுக்கு போனோம்லாங்க, மறந்துட்டீங்களோ? இல்லம்மா மறக்கல. பேசிட்டு இருந்த பத்தியா, நீ கிளம்பினியே என்னவோ நினைச்சேன். மைனி சோறெல்லாம் பொங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. என்ன சாப்பிட்டுட்டு போங்க நீ? சாப்பிட்டுட்டு போறோம். என்ன பொங்கி வச்சிருக்கியோ? உளுந்தஞ்சோறு பொங்கி, கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். சரிம்மா போயிட்டாரான் மச்சான், போயிட்டாரேன். நாளைக்கு போலாம். இன்னைக்கே வீணா லீவ் போட்டுட்டேன். நாளைக்காவது வேலைக்கு போனோம். கையில துட்டு இருந்தாதான் எல்லாரும் கொஞ்சம் மதிப்பாவோ. இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பிடுவோம். நீங்க வரதுக்குள்ள கிளம்பிடுவோம். போயிட்டாரேன்னு? ஆமாண்ணே போயிட்டு வரோம். சரிம்மா பார்த்து எடுத்து போயிட்டாங்க. ஏமா மைனிக்காரிக்கு அண்ணன் எங்க இருந்தமா பட்டை எடுத்து கொடுத்தா? அந்த பட்டை கலர் நல்ல அளவோல இருக்கலாம், முன்னால மாதிரிலாம் இல்லாமா. உன் மவன் பொண்டாட்டி பேச்சதான் கேக்கா இப்போம்லாம். எங்க இருந்தா எடுத்து கொடுத்தான்னு தெரியல. இன்னைக்குதான் புதுசா கெட்டுதா, அப்ப புதுசா எடுத்தனே கொடுத்துருப்பான். இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாக்கும். பாரட்டும், நான் போறவு கேக்கேன். இந்த பாருமா, இப்படி வெள்ளந்தியே இருக்காத. பிறகு மைனிகாரி அண்ணன் அவ வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருவா. பிள்ளைகளும் 2 தலைக்கு மிச்சமா வளர்ந்தாச்சு. என்ன பேசுதுன்னு தெரியாமல பேசிட்டு இருக்கா. ஒரு ஆளை பேசுது கணக்கு வேண்டாம். ஏடி பாடு பேசுனது போதும், வா சோரத்து நீட்டு ஊரை பக்கம் போவோம். ஏன் எதுக்கு பறக்கேரு? எங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். அவரே உசுறு பொழைச்சு தப்பின மாதிரி வந்திருக்கா. கடவுளை, இவெல்லாம் திருந்திக்கிட மாதிரி இல்ல. ஏட்டி மரவதோ, என் பெரிய தங்கச்சிக்காரி இருக்கல்ல, அவ கோணம் அப்படித்தான். உனக்கு தெரியுங்களா? தெரியுங்க, அவ கோணம் அப்படிதான். வேற என்னத்த செய்ய? இல்லனே உங்க அம்மா செத்து போனான்னு சொல்லி அங்க இருந்து அழுத அடிச்சுட்டு ஓடி இருந்திருப்பாளா? எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டே தாங்க இருக்கா. காலையில உப்புமா கிண்டி வச்சிருக்கேன், திங்கவே இல்லைங்க. இப்ப மத்தியானம் கருவாட்டு குழம்பு வச்சு வந்திருக்கேன். திங்கால என்னவோ தெரியல. சும்மா ஒரு சாம்பார் வச்சு ஒரு பொரியல் வச்சு கொடுக்க வேண்டியதுதானே. எதுக்கு கருவாட்டு குழம்புலாம் கடந்து கஷ்டப்பட்டு செய்து எடுத்து வச்சுட்டு வந்திருக்க? அவ என்னத்தை செய்து கொடுத்தாலும் அவ ஒண்ணு குறைதான் சொல்லுவா. சொன்னா சொல்லிட்டு போட்டுங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பசியோட போக கூடாதுல்லங்க. நீ நல்ல மனசோட அப்படின்னு நினைக்க, அவ அப்படி நினைக்காளா? சரி கூட பிறந்துட்டாலே, வேற என்னத்த சொல்ல. சொன்னாலும் கோவப்படுவா. 4 பேரும் என்ன நினைப்பாவோ அது நினைச்சுதான் நானும் பேசாம பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். சரி விடுங்க. செல்விக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோங்க அந்த பையனை பத்தி. அது நல்ல பையனா விசாரிச்சு தான் கொடுப்பேன். 26 வயசு வரைக்கும் இருந்துட்டா, இனிமேலாவது நல்லபடியா நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாதானாங்க அவ வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். பிறக்கக்கூடிய வருஷம் நல்ல வருஷமா பிறக்கட்டும், நல்லபடியா அவளுக்கும் கல்யாணம் முடியட்டும் வேண்டிக்க. என்ன ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பாக்கலாமா? அல்லாஜாபாத்ல இருந்து தேவலட்சுமி அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. தேவலட்சுமி, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததான் பிறந்த
கொண்டாடுறவங்க பெயர் பரமேஸ்வரி. பிறந்த நாள் கொண்டாடும் பரமேஸ்வரிய வாழ்த்துறவங்க அம்மா ஈஸ்வரி, சித்தப்பா செல்வம், சித்தி தமிழரசி, பாப்பா பாக்கியா, ஆச்சி வள்ளி, தாத்தா பால்சாமி. பரமேஸ்வரி, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா பிரேமா சோலை அவங்களுடைய மருமகள் பிறந்ததற்காக வாழ்த்து சொல்லி இருக்காங்க. வாழ்த்துக்கள் குட்டி பாப்பா. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி